Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல்ல என்கொயரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்கொயரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒரு சப்ளையர்கிட்டேருந்து அப்படின்னா, அந்த சப்ளையருக்கு நீங்கள் என்கொயரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அனுப்புவீங்க. அந்த என்கொயரியில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த ப்ராடக்ட்லாம் அந்த என்கொயரியில் வச்சு அனுப்புவீங்க. அதுக்கான ப்ரைஸை கேட்டு அந்த ப்ரைஸை அவங்க அந்த என்கொயரியில் உங்களுக்கு கோட் பண்ணி கொட்டேஷனாக உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. அந்த கொட்டேஷனை திருப்பி அனுப்புனதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அக்செப்ட் பண்ண கொட்டேஷனுக்கு நீங்க பர்ஃபார்மா இன்வாய்ஸ் கேட்பீங்க. அந்த பர்ஃபார்மா இன்வாய்ஸை பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸை கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த என்கொயரி. இந்த என்கொயரியை நம்ம இப்போ எக்ஸல்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அந்த என்கொயரியில ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்துக்குவோம். அந்த 4 ப்ராடக்ட்டோட பிக்சர்ஸையும் நம்ம எப்படி இன்செர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஜோட லேஅவுட்டை நீங்க செட் பண்ணிக்கோங்க. பேஜ் லேஅவுட்ன்ற ஒரு மெனு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதுல சைஸ்ல A4 சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்குள்ள நீங்க வந்து என்னென்ன போட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியோட நேமு, அதோட அட்ரஸ், என்கொயரிக்கான ப்ராடக்டோட டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இதுல கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ABCDEF அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து காலம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து எம்எஸ் எக்ஸலோட இன்ட்ரோ வீடியோவும் அதோட மெனுஸோட டீடைல்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த காலமை. அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஹோம் மெனுவில் மெர்ஜ் சென்டர்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே செல்லாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி பேரை வந்து இதில் டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து உங்கள் கம்பெனி பேரை டைப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபாண்ட் இதில் வந்து கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த ஃபாண்ட் நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டை நம்ம கொடுப்போம். இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். பாருங்க சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 16ல் வச்சுக்குவோம். இப்போ வச்சுட்டு இது கீழே இந்த லைனுக்கு கீழே வந்து அட்ரஸ் வரணும் அப்படின்றதுனால நம்ம இப்போ என்டர் கொடுத்தோம்னு வச்சுங்களேன். பாருங்க என்டர் கொடுக்குறேன், அடுத்த செல்லுக்கு வந்துடும். இல்லை எனக்கு இந்த செல்லுலேயே வந்து கீழே எனக்கு அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஆல்ட் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் சைஸை வந்து ஒரு 12க்கு குறைச்சிக்கங்க. குறைச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்க அட்ரஸ் என்னவோ அதை. ஸோ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதிட்டீங்க. இப்போ ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் காணும், ஆனால் அந்த அட்ரஸ் மட்டும் இருக்கு. அதாவது இது வந்து ஃபுல்லாக வியூ ஆகல. வியூ ஆகணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த கர்சர் வந்து மாறுது பாருங்க. அந்த கோட்டு கிட்ட வச்சிங்கன்னா ஒரு கர்சர் வந்து மாறும், அட்ஜஸ்ட்மெண்ட்டான கர்சரு. அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேர் இதில் வந்துடும், அதோட அட்ரஸும் கீழே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே அந்த அஞ்சு காலமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் மெர்ஜ் சென்டர் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கொடுங்க. இந்த இடத்துல என்கொயரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதை நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிங்க. இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு வச்சுக்குவோம். கிளிக் பண்ணி போல்டு பண்ணிக்கங்க அந்த இதை. ஸோ என்கொயரின்னு போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் டேட்டுன்னு கொடுங்க. எல்லாத்துலேயுமே டேட்டுன்றதை நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல என்ன டேட்டோ அதை போட்டுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே டேட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி டியர் சார் ஆர் மேடம் கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து இந்த இடத்துல கைண்ட்லி கோட் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ உங்கள்கிட்ட இப்போ வந்து கைண்ட்லி கோட் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ், உங்கள் ப்ராடக்ட்டுக்கான பெஸ்ட் ப்ரைஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் போட போகிறோம், எத்தனை அப்படின்றத இதில் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு டேபிள் போட்டுக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வரும்.
கேப்ஸில் போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜ், ப்ராடக்ட்ன்றதை போட்டுட்டு அல்ட் என்டர் கொடுத்து இமேஜ்னு கொடுங்க. அடுத்து ஒரு டேப் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. அடுத்து ஒரு டேப் கொடுங்க, குவான்டிட்டி எழுதுங்க. அடுத்து ஒரு டேப் அழுத்திட்டு ப்ரைஸ் பர் யூனிட் போடுங்க, போட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம இதை ஸோ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ப்ராடக்ட் இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ப்ரைஸ் பர் யூனிட் இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து ஒரு 4 ப்ராடக்ட் எழுத போகிறோம். அதனால் 4 ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு போட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்டோட இமேஜ் வரணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ராடக்ட் டெல் G5 15 கேமிங் லேப்டாப். அது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். எத்தனை பீஸ்னா 50 பீஸ் கேட்குறேன். ஸோ இதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட நம்ம கேட்கணும். அது இந்த டேபிளில் எப்படி போடுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணிக்கோங்க, இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை. நிறைய இருக்கிறதுனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ஆல்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இது என்ட்ராய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட் என்ட்ரு கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த செல்லுக்குள்ளே இவ்வளோ லென்த்லேயே அடங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டோட ஷீட்டோட சைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்குள்ளே வந்து இந்த இதை அடங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோட இமேஜை நம்ம கொண்டாந்து வைக்கணும். நம்ம இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் டெல் லேப்டாப் அப்படின்றதுனால அதோட பிக்சர் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு 4 பிக்சர் எடுத்திருக்கேன். டெல் லேப்போட பிக்சரு, HP லேப்டாப்போட பிக்சரு, லெனோவோட பிக்சரு, சோனி வயோவோட பிக்சரு. ஸோ இதுக்கான கொட்டேஷன் தான் நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்காக இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக பிக்சரை நம்ம கொடுக்குறோம். இது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு நீங்க இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போயிட்டு இதுல பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபைலை வந்து நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்க செலக்ட் பண்ணிங்க. அதுல இருக்க இப்போ டெல் நான் லேப்டாப் வச்சிருக்கேன்ல, அதுக்கான என்கொயரி தான் நான் கேட்டிருக்கேன். அதனால டெல்லை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுப்போம். பாத்தீங்கன்னா இன்செர்ட் கொடுத்ததும் இந்த ப்ராடக்டோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ இதோட சைஸை வந்து நான் வந்து 1 இன்ச்சுக்குள்ள அந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ளே நான் வைக்கணும். ஆனால் ரொம்ப பெருசா இருக்கு, அது எப்படி குறைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் மெனு வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த ஃபார்மேட் மெனுவில் ஹைட் அப்படின்னு இருக்கு பாருங்க, விட்த்னு இருக்கு பாருங்க. ஹைட்ன்னு இருக்கதை நீங்க 1 அப்படின்னு சொல்லி கொடுங்க, 1 இன்ச்சில் கொடுங்க. ஓகே, கொடுத்து என்டர் கொடுத்தீங்கனாலே விட்த்தும் மாறிடும். இங்க பாருங்க பிக்சரோட சைஸ் 1 இன்ச்சு வந்து ஹைட்டும் 1.4 வந்து விட்த்தும், அதாவது இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இது சைஸை வந்து வடிவமைச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டெக்ஸ்ட் மேலே இருக்கு, நம்ம வந்து இந்த காலம்குள்ள நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுனால இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ராக் லைன், இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பிக்சருக்கு அந்தாண்ட நம்ம வந்து ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இழுத்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் வந்து சென்டர் ஆக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சீரியல் நம்பர் 1 அந்த எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டோட இமேஜ், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் எத்தனை குவான்டிட்டி, நம்ம எத்தனை குவான்டிட்டி சொல்லியிருக்கோம், 50 பீஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 50 அப்படி பீசஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. 50 பீசஸ்ன்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னா, இது நம்ம அவங்கள்ட்ட ப்ரைஸ் கேட்கறதுக்காக ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத மட்டும் நமக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். ஸோ அதை வந்து அதுக்காக இந்த இடத்த எம்டி ஸ்பேஸாக விட்டுட்டு நம்ம சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 4 ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொன்றையும் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான். திரும்பி பாருங்க, இந்த இடத்துல ரெண்டாவது ப்ராடக்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இமேஜ் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் மெனு போங்க, பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் ப்ராடக்ட் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ப்ராடக்டோட பிக்சர் எடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் லெனோவோ கிளிக் பண்ணுறேன், இன்செர்ட் கொடுக்குறேன். அதையும் அந்த பிக்சரை கிளிக் பண்ணி ஃபார்மேட் மெனுவில் போங்க. ஃபார்மேட் மெனுவில் போய் ஹைட் வந்து எகைன் நான் வந்து 1 இன்ச்சில் தான் எல்லா பிக்சரும் இருக்கணும்னா 1 இன்ச்சுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு வந்துருச்சு பாருங்க. அடுத்த காலம்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்டர் பண்ணி அந்த ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. பிக்சர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிக்சர் வேணும் அப்படின்றத ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பீஸ் அப்படின்றது எழுதிடுங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், அதனால 100 பீஸ் கொடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி இதை வந்து ட்ராக் பண்ணிக்கங்க. சப்போஸ் இது வந்து மறைஞ்சிருக்கும், அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ப்ராடக்ட்கான நேமு, அதோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கொயரிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த டைட்டிலை வந்து நம்ம போல்டு பண்ணிப்போம். ஹோம் மெனுவில் போல்டு இருக்குது, போல்டு கொடுங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது. இது எல்லாமே சென்டர் லைனில் வரணும் அப்படின்னா ஹோம் மெனுவில் இந்த அலைன்மெண்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்டர், அதை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் சென்டராக வரும். இதில் இன்னொரு சென்டர் இருக்கு பாருங்க, அதையும் கொடுங்க. அந்த செல்லுலேயே சென்டர் பாயிண்ட்ல வந்து இந்த வேர்டிங்லாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுங்க. குவான்டிட்டி அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, சென்டர் பாயிண்ட் கொடுத்துங்க, சென்டர் லைன் பண்ணிக்கோங்க. டியர் சார் மேடம் அதையும் வந்து நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைலில் போயிட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எனக்கு வந்து இதில் பார்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பி நீங்கள் போங்க. எது வரைக்கும் வேணுமோ அந்த சீரியல் நம்பர், ப்ராடக்ட் இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ப்ரைஸ் பர் யூனிட், இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் ஃபாண்ட்டுக்கு கீழே ஃபாண்ட்டில் இந்த பார்டர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல மட்டும் பார்டர்ஸ் வந்து விழுந்துடும். சரிங்களா? இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல மட்டும் பார்டர் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் பாருங்க, ஒரு பிரிண்ட் ப்ரிவ்யூ நான் கொடுக்குறேன். கொடுத்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல உங்கள் கம்பெனி நேம், அட்ரஸ் இதெல்லாம் வந்து டேபிளுக்கு வெளியில் இருக்கு. டேபிளுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான என்கொயரி எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், இத்தனை பீஸ் வேணும், ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சப்ளையர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதுதான் வந்து என்கொயரி. இப்படி தான் வந்து ஒரு என்கொயரி ரெடி பண்ணுறது. இந்த என்கொயரியை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்த என்ன பண்ணுங்க, ஒரு 3 செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனு போங்க, மெர்ஜ் சென்டர் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கம்பெனி பேர் எழுதிங்க. ஓகே, எழுதுனதுக்கப்புறம் இதை வந்து ரைட் அலைன் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் கொடுங்க. ஸோ அந்த பேஜ் லைன்லேயே நம்ம கொடுத்ததுனால ஒரே பேஜில் நமக்கு அந்த வியூ ஆகுது. பாருங்க, சைன் நம்ம போட்டது எல்லாமே வந்துருச்சு. ப்ராடக்டோட இமேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கு. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதை மெயில் பண்ணணும், இப்படியே இருக்கட்டும், நான் வந்து இதை வந்து நான் மெயில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அவுட்லுக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவுட்லுக் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட என்கொயரியை வந்து உங்கள் சப்ளையருக்கு மெயில் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ மெயில் கொடுங்க. நியூ மெயில் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸலுக்கு போங்க. எக்ஸலுக்கு போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒர்க் ஷீட்டில் இருக்க எந்தெந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி, கண்ட்ரோல்-C காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இப்போ வந்து MS அவுட்லுக் வாங்க. இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட், கண்ட்ரோல்-V கொடுங்க, பேஸ்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது, எக்ஸலில் டைப் பண்ணது இதில் வந்து வியூ ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்களோட சப்ளையருக்கு சென்ட் பண்ணால் அவங்க ப்ரைஸை கோட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மெயில் ஐடி போட்டு அவங்களுக்கு மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்கொயரியை வந்து ரெடி பண்ணுறது. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.